WWN ரிப்போர்ட்டர் காட்டியா நவீன் ஆஸ்திரேலியா கடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகுது. যারা অপহরণ করেছে அவங்கள கடத்தினது யாருன்னு விசாரிச்சப்போ தீவிரவாத கும்பல் சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சது. কোথায় আছে কিভাবে இது வரைக்கும் அவங்க கான்டாக்ட் பண்ணாததால அவங்க நோக்கம் என்னன்னு தெரியல. இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல. কোনো রকম কোনো ডিমান্ডও করা হয়নি. ஆனா காட்டியா ஈஸ்ட்ல நடந்த கன்ஃபரன்டேஷன்ஸ்ல மிஸ் நவீன அந்த தீவிரவாத கும்பல் பண்ண ரொம்ப மோசமான விஷயங்களை சொன்னதால கூட இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது. நீ ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப கஷ்டப்படாத. Come in. ஹாய். உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஏன் ஒன்றும் இல்லை. நான் இப்போ காஃபி குடிக்க போறேன். நீங்க இப்போ ஃப்ரீயா தானே இருக்கீங்க? உங்களுக்கு வாங்கிட்டு வரவா? நோ தேங்க்ஸ், நான் அதை நிறுத்திட்டேன். மேம் நீங்க ஓகே தானே? ஏன் நான் நல்லா தான் இருக்கேன். காட்டியா இது நீங்க பண்ணாம விட்டாலும் உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்க ரெடியா ஏன் இல்லையா? இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ரெடியா தான் இருக்கேன். சரியா? இங்க பாருங்க,
நீங்க சொல்ல வர்றது புரியுது. ஆனா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுறீங்களா? ஷூர். போங்க. போங்கன்னு சொன்னேன். ஓகே காய்ஸ், நாம இப்போ லைவ்க்குள்ள போறோம். சோ எல்லாரும் தயாரா இருங்க. யா, நீங்க சொல்றது சரிதான். ஹே ஸ்டீவ், எங்களுக்கு அந்த கேமரா 3 கொஞ்சம் காட்டுறீங்களா ப்ளீஸ்? அதை நாங்க பாக்குறப்போ கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே. இந்தாங்க லோ. கேஃபே லாட்டே 1 ஸ்வீட்னர். சால், நல்ல வேளை நீங்க இருக்க. நான் இங்க செத்துக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? வேற ஏதாவது உங்களுக்கு நான் கொண்டு வரட்டுமா? நம்மளோட புது எடிட் ஷூட் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு உனக்கு தெரியுமா? ஆக்சுவலி அது உன்னோட டிபார்ட்மெண்ட் இல்ல. டோன்ட் வரி, இட்ஸ் ஃபைன். இல்ல நான் போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இந்த பதில தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே இரு, மாறிடாத. தேங்க்ஸ். ஹே பிஏ, ஆமா ஒன்னதான். அது என்னோட காஃபியா? நான் ரவுண்ட்ஸுக்கு போகும்போது எதுக்கு வாய் மூடிக்கிட்டு சும்மா இருந்தீங்க? ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்டுக்கு அவங்க சுப்பீரியர்ஸ்க்கு என்ன தேவைங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுவும் அவங்களுக்கு அந்த வேலை வேணும்னா. புரிஞ்சுதா? குட். திறமசாலிகளை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும். கிளம்பு, போடா செல்லம். போ 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 போ. இந்த மாதிரி பண்றனால உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன காஃபி தானே வேணும்னு கேட்டேன். யா, சாலி, என்ன விஷயம்? புது எடிட்டிங் சூட்ஸை பத்தி தான் கேட்க வந்தேன். கிறிஸ்டின் இப்பதான் எனக்கு மெசேஜ் பண்ணா. அவன் வெளியே வேன்ல தான் இருக்கான். எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகே. ஹே சாலி, யா ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? யா, ஐம் ஃபைன். சாலி, இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சனா கடுப்பேத்துறாங்க. ஏதாவது பேசணுமா? இல்ல, ஐம் ஃபைன். ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. அந்த மெக்டொனல் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? மொத்த க்ரூ முன்னாடியும் ஒருத்தர் இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாரு. அந்த மாதிரி மோசமான ஆளை பார்த்ததே இல்ல. அப்புறம் காட்டியா வேற என்ன பிடிச்சு கத்துனா அதுவே எனக்கு. ஆமா, காட்டியாக்கு என்னாச்சு? நத்திங். அவ கொஞ்சம் பதட்டமா இருக்கா. அவளை பத்தி தான் தெரியுமே, எப்பவுமே அப்படிதான். அலெக்ஸ், அது என்னன்னா, தயவு செஞ்சு என்ன தடுக்காத சாலி. சோ கம் ஆன், தள்ளி போ. அலெக்ஸ் அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல லைவுக்கு போயிடுவா. ஷிட். காட்டியா, நான் தான். ஆர் யூ ஓகே? யா, ஐம் ஃபைன். நீ நடிக்க வேண்டிய அவசியமே இல்ல காட்டியா. அதுவும் என்கிட்ட. அலெக்ஸ் ப்ளீஸ், நான் இதை செஞ்சேதான் ஆகணும். பர்மாவுக்கு போறப்பவும் நீ இதே தான் சொல்லிட்டு போன. கதை என்ன எங்க கூப்பிடுதோ அங்க போகணும்னு சொல்லிட்டு போன. அப்ப நான் விட்டுருந்தேன்னா உன்னை அதுவும் இழந்து. இதுவும் ஒண்ணு இல்ல. ஆமா, இல்லதான். ஆனா அன்னைக்கு உனக்கு மோசமானது ஏற்பட்டதுல, அதனால திரும்பவும் இந்த அலெக்ஸ், மாதிரி பண்ணாத. தயவு செஞ்சு திரும்ப ஆரம்பிக்காத. பட் காட்டியா, நான் முடிவு எடுத்துட்டேன். என்ன எதுவும் கேட்காத. சரி இங்க கொஞ்சம் வா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அப்படியே என்ன பாரு. என்னோட பிரீத்தை நீ ஃபோக்கஸ் பண்ண. அவ்வளவுதான், அவ்வளவுதான். பிரீத். என்னை வச்சு நீ என்ன பண்ண போற அலெக்ஸ்? நான் நொறுங்கி போயிருக்கேன். இப்ப அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க முயற்சி பண்ற. நான் செஞ்சதுக்கு நீ பொறுப்பெடுத்துக்க தேவையில்ல. பட் நானும் அதுக்கு விருப்பப்பட்டானா? நாம ஃபேமிலி காட்டியா. நாம 3 பேரும் தான் கடைசி வரைக்கும். நீ ரெடின்னு சொன்னா மோதிரம் வாங்கிட்டு வந்துருவேன். பொறுமையா போங்க மிஸ்டர் டைகர். கரெக்ட் தான், கண்டிப்பா. ஆனா ஒண்ணு தெரியுமா, நான் எவ்வளவு நாள் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். கிறிஷ் தான் கால் பண்றான். ஐம் சாரி, நான் இப்போ போய் ஆகணும். ஓகே, பிராட்காஸ்ட்க்கு அப்புறம் நீ என்ன வந்து பாரு. நம்ம காஃபி குடிக்க போலாம். யா, லவ் யூ.
Come on. Cat. Shit. சார், நீங்க கவர்மெண்டோட இன்வெஸ்டிகேஷனை தடுக்க அந்த பாக்குறீங்க. சாப்பாட்டு காசு கொடுத்தது நான்டா. அதுக்கு யார் காசு கொடுப்பாங்க? கவர்மெண்டா? நீ ஒரு ட்ரெயின்டு ஆபரேட்டிவ், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க பாரு. டார்கெட் தப்பிச்சு போயிட்டான். எந்த பக்கம் போனானே தெரியல. அவன் நடந்துதான் போயிருக்கணும். கடைசி அவன் சென்ட்ரல் ஸ்ட்ரெயிட் கிட்ட போனதை நாங்க பார்த்தோம். அவன் அடுத்து எங்க போவான்னு எனக்கு தெரியும். வா போலாம். என்ன? எப்படி? வா போலான்னு சொன்னேன். கிறிஸ்டின் உன்கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன் இங்க ஸ்மோக் பண்ணாதேன்னு. இப்போ என்ன அதுக்கு கொஞ்சம் அமைதியாரு. எவ்வளவு லேட்டா வந்திருக்க தெரியுமா? இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வரது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா உனக்கு? எஸ், நல்லாவே தெரியும். ஏண்டா நானும் தான் தினமும் 9 மணிக்கு முன்னாடி கிளம்பி இங்க வந்துட்டு இருக்கேன். 10 மணிக்கு இல்ல, 9 மணிக்கு. உன்னை என்ன பண்றதுனே எனக்கு தெரியும். சரி, ஆமா, லேட்டா வந்துட்டேன். எப்பவுமே இப்படிதான். அதோட உன்னை கவர் பண்றதே எனக்கு பொழப்பா போச்சு. அப்போ பண்ணாத. அம்மா, இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் நினைச்சிட்டு இருக்கியா? என்னடா சொன்ன? முதல்ல என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏன் நீ பேச மாட்ட? நான் சொன்னதுனாலதான் உன்னை சேர்த்திருக்காங்க. நீ லேட்டா வரும்போதெல்லாம், நீ முட்டாள்தனமா நடந்துக்கும் போதெல்லாம், இல்ல இந்த மாதிரியான கேனத்தனமான விஷயங்கள் எல்லாம் செய்யும் போதெல்லாம், அது ஏன் மேலதான் மோசமா ரிஃப்ளெக்ட் ஆகுது. வெல், என் பெர்ஃபெக்ட்டான ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்றதுக்கு நான் விரும்பல. ஒண்ணு பண்ணு, இங்க இருந்து கிளம்பு. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நான் சொல்றத கேளாடா. என்ன பண்ணிட்டு சீக்கிரம் வா. ஓகே, கால் பண்ணதுக்கு தேங்க்யூ. பாய். Cat and Nevin எங்க இருக்காங்க? உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? அவளை எனக்கு தெரியும். நான் தான் கிரேக் லெபோர்ட், ப்ரொஃபசர் கிரேக் லெபோர்ட். ஓகே தானே சார்? ப்ளீஸ் மிஸ் நிவியாவை நான் உடனே பார்த்தாகணும். எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு சார். உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா ஒழுங்கா பேசாம நீங்க கிளம்பிடுங்க. Oh my God. அந்த கண்ணை கீழே வச்சுட்டு அந்த டிரைவர் என்கிட்ட கூட. தேவையில்லாம உங்களை கொண்டு பிரச்சனையாக்க வேணான்னு பாக்குறேன். இருங்க, ஒருவேளை அவங்கிட்ட இல்லனா உடனே கேட்டியா நிவியாவை இங்க வர சொல்லுங்க. சரி சரி, இங்க கேட்டியாவா வர சொல்லுங்க. அவ சைலண்ட் அலாரம் அடிக்கிறா. இன்னும் 5 நிமிஷத்துல இந்த இடத்த சுத்தி மொத்த போலீஸும் வந்துருவாங்க. அவங்க வந்தா நாம பாத்துக்கலாம். காட்டியா, கீழே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அடுத்ததா உங்களுக்கு வரப்போறது நியூஸ் அண்ட் வெதர். வானிலை மாற்றம் இப்ப கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால டேட்டம்ல நடக்க போற மியூசிக் ஃபெஸ்டிவலை இப்ப கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. ஆமா, அங்க அவ்வளவு வேகமா அடிக்கிற காத்து இங்க நம்ம ஸ்டுடியோல கூட நிறைய பேர் மனநிலையை மாத்த பாக்குது. இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு. சாலி, எல்லாத்தையும் விட நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் ரிப்போர்ட்டர். சரியா? எனக்கு ஸ்டோரி தான் முக்கியம். காய்ஸ், லைவ் போய்கிட்டு இருக்கு. நான் லூ கிட்ட பேசியாகணும். அந்த வெதரால இந்த ஸ்டுடியோல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் சரிதான்ல. எந்த நிலைமையில அவங்கள பாக்கும் போதே ரொம்ப மோசமா இருக்காங்கல்ல. இது ஒரு பெரிய ரிஸ்க்னு நல்லா தெரிஞ்சும் ஏன் தேவையில்லாம போறீங்க? நான் போகலன்னா அப்புறம் வேற யார் போவாங்க? இங்க பாரு, இது ஒரு ஸ்டோரி சாலி, என்னோட ஸ்டோரி. ஓ, இது வரைக்கும் யாரும் உங்ககிட்ட மோசமா நடந்திருக்காங்க? அது எனக்கு தெரியாதே. நான் அப்படி மோசமா நடந்துக்கணும்னு தான் இவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதுக்கு நான் விட்டாதானே அதுக்கு வாய்ப்பே இல்ல. கைஸ், நாம இங்க ஒரு நியூஸ் ப்ரோகிராம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
கீழே ஒரு பைத்தியக்காரன் வந்திருக்கான். கீழே கன்னோட காட்டி அவ பார்த்தே தீரணும்னு நிக்கிறான். இப்ப அவ கீழே போக கூடாது. நீங்களாவது அவளுக்கு சொல்லுங்க. யார் அது? அவன் என்னோட ஓல்டு சோர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல்டுக்கு போறப்ப அவனோட ஸ்டோரி தான் என்னோட கேரியரை பிரேக் பண்ணுச்சு. கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு தியோரட்டிக்கல் பயாலஜியா? எனக்கு ஞாபகம் இருக்கு. அற்புதமான விஷயம், தனித்துவமா இருந்துச்சு. அவன் உனக்கு நல்லா தெரியுமா? நல்லாவே தெரியும். சோ அவன் இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனாலும் பண்றேன்னா அவன் ஆபத்துல இருக்கான். சீக்கிரம் தயாராயிடும். உனக்கு 1 hour டைம் தரேன். நான் ஏதாவது ஆர்கே வச்சு ரன் பண்ண பாக்குறேன். சால், நீ இது முட்டாள்தனம். என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடும். நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. ஏன்னா அடுத்த செய்திகள் சுட சுட தயாரா இருக்கு. உங்க சேனலை மாத்தாம அப்படியே இருங்க. நீ அவசரத்துல இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. என்ன வேணும்னு தானே இப்படிலாம் பண்ற? கார்த்தியாவும் நானும் ஒன்னா இருக்கிறதை ஏத்துக்கோ. ஏன்னா எனக்கானவ அவதான். என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. அவளுக்காக இப்ப மோதிரம் கூட தேடிட்டு இருக்கேன். நீ இந்த பொண்ணு கூட 1 வருஷமா இருக்க அலெக்ஸ். இங்க பாரு, நான் உன்கிட்ட கேக்குறது என்னன்னா கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட் பண்ணு, ஓகே? எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃபேமிலி நீ மட்டும்தான். சரி, என்னப்போ உன் கையை பிடிச்சி கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு போகணுமா என்ன? ஏன் அதை நீயே பண்ணிட்டு போ. அதுக்கு ஏன் என்ன கூப்பிடுற? இதெல்லாம் நியாயமே இல்ல. என்ன சொன்ன இப்ப? நியாயமே இல்லையா? நியாயத்தை பத்தி என்ன தைரியம் இருந்தா நீ என்கிட்ட பேசுவ? எல்லாம் என்ன சொல்லணும். நான் ஸ்மோக் பண்ணிட்டு வரேன். என்னால மாத்திக்க முடியாது. எப்படியோ போய் தொலை. ரஜி, ரஜி, பிளஸ் ரெஜி பிளஸ். ரெஜி, Feliz! என்ன கர்மடா இது? சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. கிட்ட வராதீங்க. லபோட், கேட்டியா? சீக்கிரம் இங்க வா, இதை எடுத்துக்க. உங்க பாதுகாப்புக்காக தான் சொல்றேன், பின்னாடி போங்க. உன் கரியர்ல மிகப்பெரிய ஸ்டோரியா இருக்கும், எடுத்துக்க. அத வாங்கி ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட கொடு. சலி, உடனே நீ மேல போ. அது போ.
ஓடுங்க போங்க போங்க சீக்கிரம் போங்க போலாம் போலாம் சீக்கிரம் போங்க ஐயோ நீங்களாம் யாருடா? உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் கூட சொல்லலாம் ப்ரொஃபசர். ஏய், அந்த டிரைவை எங்க அனுப்புன? போக வேண்டிய இடத்துக்கு தான். ஒழுங்கு மரியாதையா நீ யாருங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லு. எங்க? புரோட்டியஸ் அவ ஒரு சிவிலியன். இல்ல, அவ சிவிலியன் இல்ல. இவ கொஞ்சம் ஸ்பெஷலானவ. உன்னோட கொலிக் என்னோட டிரைவை எங்க கொண்டு போனான்னு சொல்லு. முடியாதுடா. வா, உள்ள வந்துரு. ஏதாவது கொண்டாங்க. ஆபீசர், இங்க நடந்துட்டு இருக்க பிரச்சனை கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்டது. என்ன கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதா? என்ன விளையாடுறியா நீ? வெளியே கிறுக்கு பிடிச்ச சுத்தரானுங்க. முதல்ல இங்க இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்ன கண்ட்ரோல்ல இருக்கு? வெளியே பாரு. வெளியே அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆல் ரைட். என்கிட்ட ஏன் கொடுத்தீங்க இத? ஏன்னா இந்த விஷயத்தை உன்கிட்ட கொடுத்தாதான் இத பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் உன்கிட்ட கொடுத்தேன். எனக்கு பயமா இருக்கு. இந்த சமயத்துல அதை சொல்லாத. ஒழுங்கு மரியாதையா எங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. போ. கம் ஆன். நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? ஒழுங்கா கண்ணை கீழே போடுங்க. முதல்ல சொல்லு இப்பவே. நீ கவர்மெண்ட் ஆளு இல்ல, நீ ஒரு இன்சைடு சோர்ஸ். நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா? மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தான் நான் செஞ்சிருக்கேன். என்ன மக்களா? ஆனா இப்போ மக்கள்லாம் சேஃபா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இப்ப எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க. ஆபத்துங்கிறது ஒரு கற்பனை தான். அதிகாரம், விசுவாசம், அதுதான் உண்மை. மரணமும் உண்மைதான்டா. அதான் நம்ம கிட்ட இப்ப வருது. உனக்கும் உன்னை இப்படி செய்ய சொன்னவனுக்கு தான்டா, எல்லாருக்கும் தான்டா. I'm infected. நான் இன்ஃபெக்ட் ஆயிருக்கேன். எங்க இருக்கு? போச்சு. இங்க பாரு. மேல வா, போலாம். பாத்து பாத்து வா. அந்த ஆக்சைடு கொஞ்சம் பொறுத்துக்க. சீக்கிரம் வா. எப்படி இங்க இருக்க மக்களுக்கு இந்த நோய் பரவச்சுனே தெரியல. ஆனா எல்லாருமே நடைப்பெண மாதிரி எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாம எல்லாருமே சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சூழலுக்கு நம்ம என்ன
என்ன நடந்துட்டு இருக்கீங்க? கடவுளே, கடவுளே, டிரைவ் எங்க? ஷாலி டெக்கு கிட்ட கொண்டு போயிருக்கா. பாத்து, நீ முதல்ல எழுந்து நெல்லு. உடம்ப நடுங்கிக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சு? இல்ல, விடுங்க, நானே போய்க்கிறேன். யாரும் பயப்படாதீங்க, எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கடவுளே, நான் என்ன பண்ணிருக்கேன்? என்ன பாருங்க, செல்ஃப் டிஃபென்ஸ் தான் சரியா? இத பத்தி எவன் என்ன கேட்டாலும் அப்படியே சொல்லலாம். நமக்கு வேற வழி இல்ல. அட கடவுளே, நான் ஒரு விஷயத்தை மறந்து தொலைச்சிட்டேனே. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். இவ ரிஜிய சாப்பிட்டுட்டு இருந்தா நினைக்கிறேன். ஏன்டா சிரிக்கிற? ஓகே, ரிலாக்ஸ் மேன். நீ இப்ப ஷாக்ல இருக்க. ஆமா உண்மைதான. நீ எப்படி ஃப்ரீயா இருக்க? என்ன விடு, நீ முதல்ல ரிலாக்ஸ் ஆரு. போலீஸ் இங்க வரதுக்கு முன்னாடி நம்ம தெளிவா யோசிச்சு வச்சுக்கணும். டேய், இங்க நடந்ததா தான் நான் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேனே. ஓ ஷிட், எல்லாம் போச்சு. என் சோலி முடிஞ்சது. போச்சு போச்சு போச்சு, என் கதை மொத்தமா போச்சு. எனக்கு ஒரு சிகரெட் குடுறா. விட்டுட்டேன்னு சொன்ன? வெறுப்பேத்தாம உனக்கு குடுறா. ஒண்ணுதாண்டா இருக்கு. கிறிஸ், நான் ஒருத்தரை கொலை பண்ணிருக்கேன்டா. அந்த பயத்துல இருந்து மீள்றதுக்காக தான் கேக்குறேன். நீ என்னடா ஒண்ணுதான் இருக்குன்ற? அட கடவுளே, வெளியே எல்லாரும் அவனை சாப்பிடுறாங்க. காட்டியா, உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இது எனக்கு ஹெல்ப் பண்ணும். சைக்கியாட்ரிஸ்ட் யாராவது பார்த்திருக்கியா? எஸ், பார்த்திருக்கேன். அவங்க தானே உன்னை வேலைக்கு வர சொன்னாங்க. ஐ அம் ரைட்? காட்டியா, இது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. உனக்கு என்ன தெரியுங்கிறத எனக்கு நீ சொல்லு. எதுக்கு என்னோட ஆளுங்க அவங்க வேலை செய்யற இடத்துல சுடப்படுறாங்க? காட்டியா, நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? காட்டியோ, வாயை மூடிட்டு சும்மா இருங்க. டிரைவ்ல என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சுன்னு கேட்டேன். அடச்சே, என் போன்ல சிக்னலே இல்ல. நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே இருக்குடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஸ்டுடியோ, நான் தான் ஆலெக்ஸ் பிட்டி. லூ, காட்டியா, ஏய், என்ன விளையாடிட்டு இருக்கியா நீ? பேசுறது கேக்குதா? எங்கடா போய் தொலைஞ்சாங்க? இந்த இடத்துல கொலை பண்ணி வச்சிருக்க, அதை பத்தி யோசிக்காம போனா பண்ற நீ. ஆக வெளியே பாருடா. இப்ப நம்ம உயிர் தான் முக்கியம், அவங்கள பத்தி இல்ல. அவ கூட கிடையாது. நாம திரும்ப போயாகணும் கிறிஸ். தனியா இதை சமாளிக்க முடியாது. ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்க. என்னால உன் கூட வர முடியாது. அந்த பொண்ணுக்காக என்னால சாக முடியாது. அறிவு இருக்கா உனக்கு? வெளியே என்ன நடக்குதுன்னு பாத்தியா இல்லையா? நமக்கு ஆளுங்க தேவை, ஒரு குரூப் வேணும். அதான் குரூப் இருக்கு, நீயும் நானும். ஆனா இத பத்தி நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற? இங்க பாரு, என்னால தனியாலாம் அங்க போக முடியாது. இருந்தாலும் நான் போக தான் போறேன். ஆனா இப்ப எனக்கு உன்னோட உதவி தேவை, புரிஞ்சுக்கோ. காட்டியாவுக்கு இல்ல, எனக்கு. இப்ப நான் இதை உன் பிரதரா உன்கிட்ட கேக்குறேன். இது கூட பண்ண மாட்டியா? வாடா, இங்க இருந்து முதல்ல கிளம்பிடல. வாடா. நான் இந்த பக்கத்தை பாத்துக்கிறேன். சீக்கிரம் வா. அந்த கதவை சீக்கிரம் மூடு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? எந்த கேள்வியும் என்ன கேட்க கூடாதுன்னு சொன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? நோ நோ நோ. வேற ஏதாவது கேட்கணுமா? நல்லது. இங்க பாருங்க, நீங்க திரும்பவும் உங்க ஆபீஸ்க்கு போனா எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க. பில்டிங் இப்போ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன? லிஃப்ட் பிளாக் ஆயிருக்கு. எப்படி? இது தேவையா? என்ன சொல்றீங்க? அட்டாக்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து போறீங்களா? நான் இங்க இருந்து போயிடுறேன். வேண்டாம். அவ கதை முடிஞ்சது. வாங்க, இங்க இருந்து போலாம். வாங்க சீக்கிரம். கம் ஆன். சீக்கிரம். அட என்னடா இது? வாங்க போயிருவோம்.
மனுஷனுங்களா யார் இவனுங்க? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, நான் ஒண்ணு பண்றேன். இருங்க. ஜெல், come in. ஜெல். எஸ், யார், என்ன வேணும்? நல்ல வேலை எடுத்திய. ஜெல், நான் தான் மார்க். நான் கீழ இருந்து பேசுறேன். நீ எங்க இருக்க? ஏன் என்ன தொல்லை பண்றீங்க? நான் பிரேக்ல இங்க பாரு, நீ உடனே கிளம்பி செகண்ட் ஃப்ளோர் மெயின்டெனன்ஸ்க்கு வந்துரு. சரியா? மறக்காம சாவியை கொண்டு வந்துரு. ஓகே, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். உன்னோட பிரேக் இப்போ முடிஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதையா கீழ வந்துரு. நாடு இப்போ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு. நான் சொல்றதே பெரிய தாமதம்னு தெரியும், ஆனா வேற வழி இல்ல. பதட்டத்துல இருக்காங்க. நிலைமை கை மீறி போய்கிட்டு இருக்கு. நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு டின்னர் பிளான்ஸ் இருக்கு. கம் ஆன், சீக்கிரம் ப்ளே பண்ணு. என் பேரு சாலி. இங்க நான் 2 வருஷமா ஒர்க் பண்றேன். நீங்க காட்டியா கிட்ட வெயிட் பண்ண சொல்லி சொன்னீங்கல்ல, சோ நாங்க வெயிட் பண்றோம். இங்க பாரா செல்லம், சாலி, நீ இனிமேலும் இந்த இடத்துல வேலை செய்யணும்னா உன்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ என் கூட தான் இருக்கணும். அப்படி நீ பண்ணலனா ஒரே ஒரு ஃபோன் கால் தான், அத பண்ணா உன் கெரியரே முடிஞ்சது. ஒழுங்கா ப்ளே பண்ணு. கவலைப்படாத செல்லம், இதே விஷயத்தை தான் 1998ல கிறிஸ்மஸ் பார்ட்டில அன்னைக்கு நைட் இவனோட ஸ்பெண்ட் பண்றதுக்காக பயமுறுத்த அப்படி சொன்னான். ஆனா கிறுக்க இன்னும் அப்படியே தான் இருக்கான். ஹலோ, கார்பெண்டர், அத விட்டுட்டு வா. கம் ஆன், வரடா. இருங்க, நானும் வரேன். நீ வாய மூடு. உனக்கு அத பத்தி என்ன தெரியும்? என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனா? இதோ இந்த பொம்பளை இருக்காளே, இவ என்ன மானபங்கப்படுத்துறா. நான் இவள சும்மா விடமா. பீட்டர், உனக்கான மரியாதை தானா உன்னை தேடி வரணும். அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ. அந்த மரியாதை என்கிட்ட இருக்கு. ஏன்னா இந்த நெட்வொர்க்ல 1975ல இருந்து நான் தான் தூணா இருக்கேன். தெரியுமா? திரும்பவும் பழைய கதைய ஓட்டர் ரெக்கார்ட் மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கு இப்ப நேரம் இல்ல. வீடியோ ப்ளே பண்ண. நான் தான் ப்ரொஃபசர் கெர்க் லெபோர்ட். நான் உருவாக்கின மோசமான வைரஸோட ரிப்போர்ட் தான் இது. அதோட பேரு பாண்டோரா வைரிடே பேரிகாம். இது சாங்ஷனான ரிப்போர்ட் இல்ல, ஆனா இது என்னோட கன்ஃபெஷன். தற்சமயம் சைபீரியால பனி உருகிக்கிட்ட இருக்கிற இடத்துல ஃப்ரோசன் சாயில கண்டுபிடிச்சிருக்கோம். அது கிட்டத்தட்ட 30,000 வருஷமா புதை படிவமா இருக்கு. ஆரம்பத்துல ரொம்பவே சாதனமா தான் இருந்துச்சு, மனுஷங்களுக்கும் ஹார்ம்லெஸ் தான். ஆனா எங்க லேப்ல இருக்க எலிங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது மோசமான ஒண்ணு நடந்துருச்சு. அது எங்க லேப்ல இருந்த ரேட்ஸ நான் இது வரைக்கும் பார்த்ததுல வேகமா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாண்டோரா வைரிடே வைரஸால டோட்டல் சர்க்குலாரிட்டியை ஷட் டவுன் ஆயிடுச்சு. அதுவும் 1 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள. புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த எலிகள் உயிரோட தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு அது கோவத்தோட உச்சத்துல இருந்துச்சு. ஆனா அப்ப கூட அந்த வைரஸ் அவங்கள பிழைக்க விடாம கொன்னுடுச்சுங்க. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் கவர்மெண்ட் கிட்ட பேசி உடனே கான்ட்ராக்ட் வாங்கிட்டேன். அன்லிமிட்டெட் ஃபைனான்ஸ், ரிசோர்சஸ், அதை சோதிக்கிறதுக்காக சோல்ஜர்ஸ் கூட அவங்க சோதனைக்கு கொடுத்தாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு முடியலனா கூட சண்டை போட வைக்க நினைச்சாங்க. இல்ல, இது வெறும் ஒரு புரளிதான். ஆமா, அதேதான்.
இது நிச்சயமா லெஃப்ட் விங் ஆன்டி கொலேஷனோட பிரச்சாரமா தான் இருக்கணும். இந்த மாதிரி வைரஸ்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இவர் நியாயமான ரிசோர்ஸரா இருக்காரு. இவர் எதுக்காக போய் சொல்லணும்? யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவன் பொய் சொல்லிருக்கலாம். இது அன்னத்திக்கல் எனக்கு தெரியும். ஆனா இது பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வேற ஏதாவது பண்ணியே ஆகணும்னு. நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணாலோ இல்ல பாடி ஃப்ளூயிட் பட்டாலோ பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஜொல்லா கூட இருக்கலாம். இல்லனா இன்ஃபெக்ட் பண்ணவங்க டைரக்ட் கான்டாக்ட் பண்ணதா கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு காயமோ, அதாவது இது வரைக்கும் நாங்க அப்சர்வ் பண்ணதுலயே ஒரு சின்ன ஸ்கிராட்ச் பட்டா கூட பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன் மட்டும் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க மனசுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. லிவிங் ஆர்கானிசம சாப்பிட்ற விஷயம் தான் அது. அவங்க இந்த மாதிரி பண்றதுனால பயாலஜிக்கல் சஸ்டன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அதுக்காக தான் அவங்க வெறி பிடிச்சி சுத்துறாங்க. ஒன்ஸ் அவங்க முழுசா மாறினதுக்கு அப்புறம் அவங்கள கொல்லணும் அப்படின்னா ஒண்ணு தலையை தாக்கணும், இல்ல அவங்க உடம்புல இருந்து தலையை வெட்டி எடுக்கணும். இதை தவிர வேற வழியே இல்லை. ஆன் February 23, 2017 இங்க லேப் பிரீச் ஆயிடுச்சு. அது டெரரிஸ்டா கூட இருக்கலாம். ஆனா வந்தவங்க உள்ள இருந்து முக்கியமான விஷயத்த கொண்டு போயிட்டாங்க. என்னமோ இதுக்காக வந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அவங்க திருடிட்டு போன சாம்பிள்ஸ கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 பாப்புலேஷன்ஸை ஒரே சமயத்துல தாக்கலாம். அது மட்டும் நடந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 99% ஆஃப் மனித இனமே அழியறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்ன நடக்குது, யாரை நம்புறதுன்னு கூட எனக்கு சுத்தமா தெரியல. அதனால நான் இங்கிருந்து வெளியே போறேன். என் டேட்டா சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் இங்கிருந்து வெளியே போறேன். கூடிய சீக்கிரமே இந்த மோசமான வைரஸ்க்கு உண்டான ஆதாரம் இதோ இதுல பென்டிரைவ்ல தான் இருக்குன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரிய வரும். இது நிச்சயமா நான் உலகத்துக்கு காட்டுவேன். பட் நான் என்னோட முடிவை எடுத்துட்டேன். மத்த எல்லாரோடையும் சேர்ந்து என்னோட தண்டனையை அனுபவிக்க போறேன். இந்த இடம் இதுக்கு மேல சேஃப் இல்ல காட்டியா. இந்த இடம் இதுக்கு மேல இங்க சேஃப் இல்லைன்னு தோணுது. நான் இப்ப வீடியோவை கட் பண்ண போறேன். இந்த சொம்மையை உன்கிட்ட கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிரு காட்டியா. நான் இதை யார்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆள் நீதான். குட் பை காட்டியா அண்ட் குட் லக். கம் ஆன் காட்டியா. மனித இனத்தோட அழிவு இதுதான் சொல்றான் அவன். யார் இந்த பைத்தியக்காரன்? அவர் இப்ப இல்ல. அவர் இன்ஃபெக்டா இருக்காருன்னு என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் துப்பாக்கியை வச்சு அவரே சுட்டுக்கிட்டாரு. அட கடவுளே. நோ, இது நிஜம் இல்லல்ல. இது நடக்கல இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அப்பனா நமக்கு இப்போ எவ்வளவு டைம் இருக்கு? நம்ம இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். இல்ல, இப்போதைக்கு நம்ம பாதுகாப்பா தான் இருக்கோம். இந்த இடத்த விட்டு போனா அப்புறம் நம்மள கதை மொத்தமா முடிஞ்சிடும். கடவுளே. நோ, இது உண்மை கிடையாது. இது நிஜம் கிடையாது. அது நிஜம் கிடையாது. லூ, இத பத்தி யாரும் நம்ம கிட்ட ஏன் சொல்லவே இல்ல? மத்த நெட்வொர்க் என்ன ப்ராட்காஸ்ட் பண்றாங்க? எல்லாத்தையும் மூடுங்க. சாலி சரியாதான் சொன்னா. நான் இங்க இருக்க மாட்டேன். இது உன்னோட ஸ்டோரி தான். இது உலகத்துக்கு சொல்லி ஆகணும். மக்களை வான் பண்ணி ஆகணும். இப்படியே விட்டுட்டு போக முடியாது. நான் அப்படி சொன்னதே இல்லையே. இத நாமளே இங்க பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி லைவ்ல போட முடியும்? லூப் ப்ராட்காஸ்ட் பண்ணலாமா? வெல், அத பண்ண ரொம்ப இங்க பாருங்க, பண்ணலாம். அட்ரஸ் நான் ஷூட் பண்றேன். லெபோர்டோட கன்ஃபெஷனோட அதை ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஓகே? இப்போ உங்ககிட்ட ஏதாவது பெட்டர் திட்டம் இருக்கா? இருக்கு. சர்வே பண்ணணும். என்ன பண்றீங்க? இந்த மொத்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் டிஜிட்டல் பிராட்காஸ்ட் சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் இண்டிபெண்டன்ஸா இருக்க இது பெரிய நெட்வொர்க் தான். இது ரொம்ப பெரிய விஷயம்.
இது ஒரு வாய்ப்பு. அவங்க ஒருவேளை எடுத்தாங்கன்னா நமக்கு நல்ல லக்கு. ஓ காட், இது பாரிஸ். மார்டின் அங்கதான் இருக்கா. எனக்கு பயமா இருக்கு. இட்ஸ் ஓகே. அதை ஆஃப் பண்ணி தொலையண்டா. சிக்னலே கிடைக்கலையே. இப்ப நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க? அவ அந்த ரூமை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டா. கமான், நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்ச தூரம் நீ போலாம். தேவையில்லாம நம்ம லக்க புஷ் பண்ற அலெக்ஸ். உன் புரியுதா? அவ நம்ம பிளான்ல சுத்தமா இல்ல. தேவையில்லாம இப்ப என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத, புரியுதா கிரேஷ்? திரும்பவும் இப்படி பேசாத. ஃபேமிலி முக்கியம் இல்ல. நமக்கு இடையில பொண்ணு வந்தோடனே நம்ம 2 பேரும் பிரதர்ஸ்ன்றத அப்படியே மறந்துடு. எதுக்கு இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேச? நீ என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நீ அப்பா மாதிரியே பேச. வாய மூடுறா. அட கடவுளே. என்ன ஓடு போலாம். இந்த ஊர் முழுக்க செத்த பிணங்களா மட்டும்தான் இங்க இருக்கு. ஆனா அந்த பிணங்களை எந்திரிச்சு வெறி பிடிச்சு மத்தவங்களை கொண்டுகிட்டு இருக்கு. இப்ப நிலைமை கைமீறி போகுது. அப்பா. 1 2 3. ஓ, ஈஸி. கடை மூடி இருக்கு. எங்கிட்ட வராது. சரி சரி. என் கடை விட்டு வெளியே போ. சரி. கிறிஸ்டன், ஹெல்ப் பண்ணுங்க. கிரேஷ். என் ஷோல்டர் உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்டா. இல்ல, அவங்க ரொம்ப வேகமா இருக்காங்க. எனக்கு கொண்டுடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு வெளியே போயிடுங்க. ஓ கிரேட். இப்ப இது ரொம்ப முக்கியமா? இங்க பாரு, நிலைமை இன்னமும் ரொம்ப மோசமாக போகுதுன்னா அப்போ எனக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியமா தேவை. என்ன? ஆர் யூ ஓகே? என் கால் மரத்து போச்சு. பரவாயில்ல, கஷ்டப்பட்டாது எழுந்துருங்க. ஓகே. என்னால முடியல, என்ன விட்டுருங்க. அடச்சே, இவரால எங்கேயுமே வர முடியாது. அப்போனா நாம இத கொண்டு போலாமா? அப்புறம் இத பாரு. யா, நமக்கு இதுவே போதும். நம்ம கூட இன்னும் ஆளுங்க இருந்தா நல்லா இருக்கும். நம்ம மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணணும். எப்படி? அதான் கன் இருக்குல்ல. சரி, அதுக்குள்ள இன்னும் எத்தனை புல்லட் இருக்கு? 4 போதுமா? அட்லீஸ்ட் இதுவாது இருக்குல்ல. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொன்னேன், சரியா தானே சொல்லியிருக்கேன். நிலைமை என்னதான் வெளியே மோசமா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த ஆர்மியும் இங்க வந்துரும். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற 4 புல்லட்டை வச்சு இன்னும் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் ஆர்மி வர்ற வரைக்கும் என்னால இங்க வெயிட் பண்ண முடியாது. இங்க இருந்து என்னால சாக முடியாது. நம்ம பதுங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஒரு காரோ இல்ல ஏதாவது ஒண்ணு. அப்புறம் எங்க போவ? எங்கேயாவது போலாம். காட்டியாவை கூப்பிட்டது நம்ம எங்கேயாவது போயிடலாம். கார் வரைக்கும் சொன்னியே, ஓகே. ஆனா அதுல அலாரம் அடிச்சதுன்னா நம்ம கதை முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே முடிஞ்சு போய் தானே இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறதே போதும், சரியா? நம்ம 2 பேரும் சாகிறதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு தப்பிச்சே ஆகணும்.
நீங்க கவலைப்படாதீங்க. என்ன நினைச்சாலும் உன்னால என்கிட்ட சந்தோஷமா கார் இருக்கு. நாமெல்லாம் சாகணுமா? நாம வர்ற வழியில ஒளிஞ்சுக்கிறதுக்கு பதிலா நடு ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருந்தது நீதான். பொய் சொல்லாத. நீ வரும்போது என்ன அந்த மாதிரி வெறுப்பேத்துனால தான் நடு ரோட்ல கத்திட்டு இருந்தேன். அப்படி சொல்லு. அப்ப எல்லாமே ஏன் தப்புதான் இல்ல? ஒரு வழியா நீ ஒத்துக்கிட்டே, அதுவே எனக்கு சந்தோஷம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இன்னமும் சின்ன பழத்தனமா இருக்காத. கொஞ்சமாவது பொறுப்புள்ள மாதிரி நடந்துக்க. என்கிட்ட கார் இருக்கு. நல்ல கண்டிஷன்ல இருக்கு. எதை வச்சு இது ஒரு நல்ல காரணம் சொன்னையா? டேய் அங்க பாரு. எங்க இருந்து வண்டியை நீ இப்படி ஓட்ட கத்துக்கிட்ட? போன வருஷம் ராலி டிரைவிங் கிளாஸ்க்கு நான் போயிருந்தேன். நல்ல வேளை போனியே. அதுக்கு நீ காட்டியாக்கு தேங்க்ஸ் சொல்லு. டேய் பைத்தியக்காரா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் இரு. அடேங்கப்பா, நான் 4 பேரை சுட்டு தள்ளிட்டேன். என்னால நம்பவே முடியல. செம ஆசமா இருந்துச்சுல. ஆமா, ஒருத்தனை விடாத, அடிச்சு பறக்க விடு. நமக்கு ஒரு பிளான் வேணும். நாம கடல் கிட்ட போயிடலாம். கடலுக்கா? ஓகே, நல்ல ஐடியா தான். அங்க ஒரு போட் கிடைக்கும்ல. ஆனா அங்க போய் நம்ம அதை வச்சு என்ன பண்றது? மேபி அங்க இருக்கிற வாக்கில நமக்கு சிக்னல் கிடைக்கும்ல. அதை வச்சு என்ன பண்ணுவ? ஒருவேளை நம்மளால அவகிட்ட பேச முடிஞ்சதுன்னா, அவ நமக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தானா? ஆரம்பிச்சிட்டியா? சரி, ஒருவேளை அவ செத்து போயிருந்தா? டேய், இப்ப எதுக்காக நம்ம சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறோம்? எங்க பாரு, நாம நிக்காம நகர்ந்துகிட்டே இருக்கணும். சோ இந்த கார்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு. டேய் ஐயோ, இவருக்கு என்ன ஆச்சு? நம்ம கதை முடிஞ்சதுடா. வா போயிடலாம். சீக்கிரம் வா. வா வா வா, சீக்கிரம் போயிடலாம். ஓ சீக்கிரம் போ. இன்டர்நெட் அட்டாக்ஸ்ல இருந்து நமக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்திருக்கு. உங்களை பாத்துக்கிறதுக்கு ஹெட்ஷாட் போட்டு போட்டுக்க ஜாக்கிரதையா இருக்கு. அவங்கள கொள்ள தலையை தான் எடுக்கணும். எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இனி நமக்கு எதிர்காலம் இருக்குமான்னு கூட தெரியல. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னோட பேரு கேட்டியா நிவன். அண்ட் இது ஒரு எமர்ஜென்சி நியூஸ். உங்கள எத்தனை பேரு இந்நேரம் இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க? இந்த நாடு, ஒருவேளை இந்த மொத்த கிரகமும் இறந்து போய் மிருகமா இருக்கிற மக்களால இப்ப ஒண்ணு சேர்ந்து தாக்கப்பட்டு இருக்கு. இப்ப உலகம் முழுக்க இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா இதுக்கு காரணமான வைரஸோட பேரு பாண்டோரா வேரிடை சிபாரிக்கம். இது வெறும் ஒரு அட்டாக்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. இத பார்த்தா இது வரைக்கும் நம்ம பார்க்காதது மாதிரி தான் இருக்கு. நாங்க இந்த நியூஸை ஷூட் பண்ற நேரத்துல இதை யாரு பரப்பி விட்டாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த நியூஸுக்கு அடுத்து வர வீடியோ இந்த வைரஸை உருவாக்குன ப்ரொஃபசர் தான் கன்ஃபஸ் பண்ணிருக்காரு. ஆனா தயவு செஞ்சு நீங்க அவர் மேல கோவப்படாதீங்க. அவர் சொல்றத கேளுங்க. இந்த சமயத்துல நம்ம உயிர் பிழைக்கிறது மட்டும்தான் நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும். இதுக்கு அடுத்து வர பிரச்சனைய மனித இனம் சமாளிச்சுதான் ஆகணும். ஆனா இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு வாசல்ல இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறது தான். உங்களுக்கு நெருங்கியவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா உங்களோட கொலீக்ஸ் அவங்க இன்ஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்க இப்ப உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க உங்க எதிரியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உங்களை தாக்குறதுக்கு ஆக்ரோஷமா வருவாங்க. அதுதான் இருக்கிறதுலே மோசமானது. ஒரு புது பிரெடேட்டர் நம்மளோட ஃபுட் செயின்ல நம்மள மீறி போயிட்டு இருக்கு. சோ இப்ப உயிர் பிழைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். ஆனா எல்லாரும் தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக்.
நிலைமை கைமீறி போய்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை அவங்களுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படியாவது எல்லாரையும் காப்பாத்தியாகணும். இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. எல்லாமே ஒரு மர்மமா இருக்கு. ஒருத்தரையும் விடாதீங்க. ஸ்டுடியோ, நான் தான் அலெக்ஸ் பட்டிட். கேட்டியா? நீ அங்க இருக்கியா? எந்த ஆன்சருமே இல்ல. திருப்தி அவனுக்கு. ஸ்டுடியோ, நான் தான் அலெக்ஸ் பட்டிட். ரெஸ்பாண்ட். உனக்கு போட் ஓட்டவாது தெரியுமா? போட்டோட கேப்டனே நீ தானே? ஷிப்பை ஓட்டுறவங்கள தான் கேப்டன்னு சொல்லுவாங்க. நான் தான் ப்ரொஃபசர் கிளேக் லெபோன். இப்போ ஏப்ரல் 22, 2017 டைம் விடிய காலையில 4:09 மணி. அந்த மோசமான வைரஸை பத்தின கடைசி ரிப்போர்ட் தான் இது. பாண்டோரா வாரிடே சிபாரிக்கம். இது சாங்ஷன் ஆன ரிப்போர்ட் இல்ல. இது என்னுடைய கன்ஃபெஷன். தற்சமயம் சைபீரியால பனி உருகிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஃப்ரோசன் சாயில கண்டுபிடிச்சிருக்கோம். அப்பதான் நாங்க அந்த வைரஸை கண்டுபிடிச்சோம். அதை ஆராய்ச்சி பண்ணவும் நாங்க தொடங்கணும். அது கிட்டத்தட்ட 30,000 வருஷமா புதை படிவமா இருக்கு. சாதனமா தான் இருந்துச்சு. மனுஷங்களுக்கும் ஹார்ம்லெஸ் தான். ஆனா எங்க லேப்ல இருக்க எலிங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது மோசமான ஒண்ணு நடந்துருச்சு. அது எங்க லேப்ல இருந்த ராட்ஸை நான் இது வரைக்கும் பார்த்ததுல வேகமா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெயிட் பண்ணுவோம். பாண்டோரா வைரடே வைரஸால பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது. ஷட் டவுன் ஆயிடுச்சு. அதுவும் 1 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள. புரியுற மாதிரி சொல்லணும்னா அதுதான் இங்க பிரச்சனையே. ஆண்ட்ரியா, ஆண்ட்ரியா கண்ணை திறந்து பாரு. ஓ என்ன சத்தம்? என்ன சத்தம்? காய்ஸ், காய்ஸ், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருக்கணுமா? எப்படி அமைதியா இருக்கிறது? நாம எல்லாரும் இந்த ரூம்லயே சாக போறோம். நாம அப்படியே கொஞ்ச நேரம் இந்த ரூம்ல இருந்தோம்னா அப்பதான் நம்ம உயிரோட இருப்போம். அதுக்குள்ள ஆர்மி வந்து நம்மள காப்பாத்துறாங்க. நம்மள காப்பாத்த இங்க யார் வருவாங்க? போலீஸ் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வருவாங்க? இந்த நிலைமை கண்டிப்பா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு. சரி, ஆமா, இது மோசமா தான் இருக்கு. ஆனா நம்ம எங்க போறது? உங்கள யாராவது இந்த ஸ்டுடியோ விட்டு போனீங்கன்னா அப்புறம் நம்ம எல்லாரோட உயிருக்கு ஆபத்து தான். ஆனா நாம இந்த விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணியே ஆகணும். இதை நம்ம மக்களுக்கு சொல்லியே ஆகணும். இதுதான் நியாயமான விஷயம். வாய மூடு. உன் நியாயத்தை நீ பத்திரமா உன்கிட்டயே வச்சுக்க. எதுவும் பேசாம தயவு செஞ்சு அமைதியா இரு. நான் இந்த இடத்தை விட்டு வெளியே போறேன். உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா வாங்க போலாம். ஒழுங்கு மரியாதையா வழிய விட்டு நகர்ந்து போ. பீட்டர், கரெக்ட் தான். நாம இங்கே இருந்த செத்துருவோம் தான். ஆனா இங்க இருந்து வெளியவும் போக முடியாதே. வெப்பன்ஸ் இல்லாம நம்ம வெளியே கால் எடுத்து வச்சோம்னா 5 செகண்ட்ல நம்ம உயிர் போயிடும். அப்படின்னா வேற என்னதான் பண்ண சொல்ற? நாம இந்த பெரிய பில்டிங்க்கு நட்ட நடுவுல இருக்கும், புரியுதா? இந்த ஃப்ளோர்ல மொட்டை மாடிக்கு போறதுக்கு தனி வழி இருக்கு, தெரியுதா? அலெக்ஸும் நானும் அங்கதான் சம்டைம் லஞ்ச் சாப்பிட போவோம். ஆனா இங்க பாருங்க, அங்க போறதுக்கான ஒரே வழி இந்த ஸ்டுடியோ மட்டும்தான். சோ அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம தப்பிச்சிடலாம். இங்க ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கு. ஸ்விட்சை ட்ரிப் பண்ணிட்டு லிஃப்ட் கீழே வர வைப்போம். மேபி ஒரு 2 டைம் மேல போக வேண்டியது இருக்கும். ஆனா நம்ம நிச்சயமா தப்பிக்க முடியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்படி பேசுறதுக்கு உனக்கு யாரு தைரியம் கொடுத்தது? இங்க பாரு பீட்டர், நீங்க எல்லாரும் தான். நீங்க எல்லாம் இங்கே இருங்க நான் சொல்ல மாட்டேன். பட் இப்ப நீங்க போனீங்கன்னா நீங்க செத்துருவீங்க. அவ்வளவுதான், புரியுதா? அவங்கள சமாளிக்க முடியுமா? இது வரைக்கும் உங்களுக்கு 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு பீட்டர். கமான். சோ கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிங்க. இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே ஸ்மார்ட்டா தான் இருந்தாகணும். சோ எனக்கு 10 நிமிஷம் மட்டும் கொடுங்க. நான் பவரை திரும்ப கொண்டு வரேன். நமக்கு லைட்ஸ் இருக்கும். அதோட நமக்கு ஒரு சான்ஸும் இருக்கும். சரி சரி, ஓகே. ஆனா 10 நிமிஷம் தான் டைம். ஏய், போய் தொலை.
அப்படின்னு அந்த பிராட்காஸ்டோட கதை அது முடிஞ்சு போச்சு. நம்ம கதையும் தான் முடிச்சு போச்சு. அப்புறம் எதுக்கு ஓடணும்? என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் இந்த பில்டிங்கை விட்டு போக தான் போறேன். நான் என்னோட முடிவை எடுத்துட்டேன். ஸ்டுடியோ நான் தான் அலெக்ஸ் பட்டிட் பேசுறேன். நீங்க இருக்கீங்களா? ஸ்டுடியோ நான் தான் அலெக்ஸ் பட்டிட். யாராவது பேசுங்க. ஹலோ கேட்டியா? இது நீ தானா? அலெக்ஸ். கேட்டியா? நீ சேஃபா தானே இருக்க? உனக்கு ஒண்ணு இல்லையே? கடவுளே, நீ செத்து போயிட்டியோன்னு நான் பயந்துட்டேன். நீ எங்க இருக்க? நாங்க கடற்கரை கிட்ட இருக்கோம். பட் நீ கவலைப்படாத, நாங்க உனக்காக வருவோம். வாய்ப்பே இல்ல அலெக்ஸ், அதுக்கெல்லாம் போக முடியாது. அது யாரு? கிறிஸ்டியனா? என்ன சத்தம் அது? அலெக்ஸ், தயவு செஞ்சு நீங்க வராத, இங்க நிறைய பேர் இருக்காங்க. காட்டியா, எனக்கு சரியா கேட்கல. நாங்க நேரா அங்க வரோம். அலெக்ஸ், தயவு செஞ்சு இங்க திரும்ப வந்துராத. நான் சொல்றது கேக்குதா? அலெக்ஸ், ரெஸ்பான்ஸ் பண்ணு. கிறிஸ்டியன், இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் போதுமா? ஓட்ட பைத்தியக்காரா. அதை ஏன்டா போட்டேன்? அவ பிரெக்னண்டா இருக்கா. காட்டியா பிரெக்னண்டா இருக்கா. இந்த ஊரே அழிஞ்சு போச்சு. நீ போனனா நீயும் போன மாயிடுவ. அவ்வளவுதான் அலெக்ஸ். சரி, வேணா போ. ஆனா நான் வர மாட்டேன். நாங்க இப்ப ஐஸ்லாண்ட்ல இருக்கோம். இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ! அடச்சே! லூ, லூ, எல்லாம் ஓகே தானே? நாம எல்லாரும் இங்க மாட்டிக்கிட்டோம்னு சொன்னீங்கல்ல. எப்படி? அந்த கதவு, அந்த கதவுல இருக்க லாக் எல்லாமே எலக்ட்ரிக் லாக் தான். சோ அதுல கீ கார்டு இல்லாம திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, பவர் இல்லைன்னா அது எப்படிங்க ஒர்க் ஆகும்? அது கதவு மூடுங்க, வாங்க. நீ என்ன பண்ணுவ? சாவு. ஆண்ட்ரியா, ஆண்ட்ரியா, கமான் கமான், இங்க பாரு. இவளுக்கு ஒண்ணும் இல்ல, இவ நல்லாதான் இருக்கா.
சாலி, நீங்க போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். யாராவது இங்க கடிபட்டிருக்காங்களா? எனக்கு தெரியல, நிலைமை மோசமா இருந்துச்சு. நீ வீடியோ பார்த்தல? இந்த வைரஸ் எவ்வளவு சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு உனக்கே தெரியும்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ? எல்லாரும் பாருங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்போதைக்கு நம்ம சேஃபா தான் இருக்கோம். அட்லீஸ்ட் திரும்பவும் பவர் ஃபெயிலியர் ஆகாத வரைக்கும். ஆனா எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. நான் இப்ப சொல்ல போறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த பிரச்சனைய உண்டாக்குன அந்த வைரஸ் இருக்கு, அது ரொம்ப கொடூரமா பரவக்கூடிய வைரஸ். நீங்க கடிபட்டிருந்தாலும் இல்ல ஸ்கிராச் ஆயிருந்தா கூட நீங்க இன்ஃபென்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சும்மா ஏன் என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? அறிவு இல்ல உனக்கு? நீ கடிபட்டிருக்க, இவன் கடிபட்டிருக்கான். இல்ல, நான் கடியெல்லாம் ஒண்ணு படல. அப்படின்னு உன்னோட ஷர்ட்ல என்னது? என்ன தைரியம் தான் நீ இப்படி எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்ப? நான் யாருன்னு தெரியுமா? இந்த நெட்வொர்க்கோட முகமே நான் தான், புரியுதா? நான் மட்டும் இந்த இடத்துல இல்லன்னா You doing? Calm down. He was bitten. I had to. Calm down. Sally. Sally, help. I had to. வேற வழி தெரியல, அதனாலதான் கொன்னேன். அவனுக்கு அசைவு இருக்கு. அட கடவுளே, அந்த ரூம்ல இருந்து இன்னும் வாய்ஸ் வருது. இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. மக்கள் யாரும் வெளியே வந்துடாதீங்க. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. இவங்க கிட்ட மாட்டாதீங்க. பாதுகாப்பா இருங்க. அலெக்ஸ், உனக்கு கேக்குதா?
எனக்கு நீ வேணும். அலெக்ஸ் ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணு ப்ளீஸ். என்னால இதை தனியா சமாளிக்க முடியாது. லூ, என்னாச்சு? அவங்க ஒரு வெளியில நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா நாம இங்க மாட்டிக்கிட்டோம். அலெக்ஸும் கிறிஸ்டினும் வெளியே உயிரோட தான் இருக்காங்க. மத்தவங்களும் இருப்பாங்க. நம்மளும் வெளியே போல. நமக்கு தேவை பிளான் தான். நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டுடியோவை பாதுகாக்கிறது தான் அது. அப்பனா சாப்பாடு, நமக்கு தண்ணி தேவை. இங்க இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாட்டில்டு வாட்டர்ஸ் இருக்குல்ல, அது நமக்கு போதாதா? இப்போதைக்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா சாப்பாடு நம்ம வெளியில போய் பாத்துக்கலாம். என்ன ஏதாவது பாத்துக்கலாமா? லூ, இது ஒரு ஆன்சர் கிடையாது. காட்யா, நமக்கு எதிரா என்ன இருக்குன்னு நீ பாக்கலையா? நாம எல்லாரும் டிவி ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான். நாம ஒன்னும் போராளிகள் கிடையாது. தயவு செஞ்சு இப்படி பண்ண வைக்காதீங்க. ஸ்வீட்ஹார்ட், கொஞ்சம் நேரம் இங்க வந்து படுக்கிறியா? நோ. ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்க காட்யா. நாங்க இங்க எந்த நிலைமையில் இருக்கோமோ அதே நிலைமையில் தான் நீயும் இருக்க. இதுக்கு முன்ன வேணா அப்படி இருந்திருக்கலாம் லூ. ஆனா அப்போ நம்பிக்கையை விடல. இப்பயும் நம்பிக்கையை விட மாட்டேன். எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. நாமெல்லாம் இங்கேயே இருந்தோம்னா இந்த ஸ்டுடியோ நமக்கு கல்லறை ஆயிடும். அப்ப வேற என்ன நம்ம பண்றது? நாம எதிர்த்து போராடலாம். அததானே நம்ம பண்ணுவோம். லையா, நான் சின்ன வயசுல இருந்து உங்களோட கெரியரை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் ஃபீமேல் நியூஸ் ஆங்கர் நீங்க தான். இங்க இருக்க பெண்களுக்கு நீங்க ஒரு நம்பிக்கை, ஃபைட்டர். அப்புறம் லூ, இந்த மீடியால ஒர்க் பண்ற 70 வயசான ஒரே கே நீங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்களே இப்படி சொல்லலாமா? என்னால நம்ப முடியல. ஒருவேளை வெளியில இருக்கிற பிரச்சனையை நம்மளால சமாளிக்க முடியாதுதான். ஆனா நம்ம அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம்ல. நாமெல்லாம் டீமா இங்க ஒர்க் பண்ணா நம்ம எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். ஆமா, உங்களுக்கு யூரின் டெஸ்ட்லாம் எடுப்பாங்கல்ல? எடுத்தாங்க. அங்க பாரு, அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க. ஓடிய போட்டிக்கு என்ன பண்ணுவானுங்க? அப்பவே நினைச்சேன் அவங்கள விட்டுருவோம். அவனுங்க மிஷின்ல தான் குறியா இருக்கானுங்க. அப்படின்னா நம்முடைய கடைசி மிஷின் என்ன புரோட்டியஸ்? நான் தான் ஆஸ்கிராப்ட் பேசுறேன். ஓவர். யாருக்காவது கேக்குதா? நான் தான் ஏஜென்ட் ஆஸ்கிராப்ட் பேசுறேன். யாருக்காவது கேக்குதா? ஓவர். எதுக்கு பண்ணி உளறிக்கிட்டு இருக்க? ஜென்டில்மேன், உங்ககிட்ட இருக்க கண்ணை எல்லாத்தையும் எடுத்து இங்க வச்சுட்டு நீங்க போய்கிட்டே இருக்கீங்களா? அதெல்லாம் முடியாதுடா. என்னது முடியாதா? கண்ணை எல்லாத்தையும் எடுத்து கீழே வைங்க. வைங்கடா. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? வெளியில போய் தப்பிக்க முடியுமான்னு பாக்குறீங்களா? Shit.
சாலி எழுந்துரு. இங்க பாரு, நமக்கு இப்ப செகண்ட் சான்ஸ்லாம் இல்ல சாலி. நான் சொல்றத கேளு. காட்டியா, நான் கடிபட்டிருக்கேன். ஓ சாலி, அட கடவுளே. அவ்வளவுதான், விடு. என்னை எங்கேயே விட்டுடுங்க. என்னை விட்டா என்ன ஆக போகுது? குட் லக். உனக்கும் தான். அது உனக்கு தான் இப்ப தேவை. ஓகே கைஸ், இங்க பாருங்க. நீங்க அவங்கள தாக்குறதா இருந்தா தலையை மட்டும் தாக்குங்க. அவங்க மூளை சிதற வரைக்கும் அவங்க சாகவே மாட்டாங்க. ஜாக்கிரதையா இருங்க. தயங்குனீங்கன்னா நீங்க செத்தீங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடிதான். வாங்க போலாம். ரூப்புக்கு எப்படி போறது? இந்த பக்கம்தான். வாங்க வாங்க, மெதுவா வாங்க. வாங்க. ஓகே கைஸ், உள்ள வாங்க. நான் சொல்லும் போது கதவு தரங்க. கைஸ், ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இருங்க. ஓகே? யா. ரெடியா இருக்கியா? எஸ். எஸ். ரெடியா இருக்க? தெரங்க. உனக்கு ஒன்றும் ஆகல? உங்களை ஸ்டுடியோ கூட்டிட்டு போங்க, ஹெல்ப் பண்ணுங்க. காத்தியா,
கிறிஸ்டியன் வந்து உட்காரு. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதப்பா. ஓகே, அங்க இருக்கிற பில்டிங்ஸ்க்கு முன்னாடி நிறைய போலீஸ்காரங்க இருக்கிறத நான் பார்த்தேன். நம்ம மட்டும் சேஃபா அந்த இடத்த தாண்டிட்டோம்னா அங்க இருக்கிற கதவு வழியா நம்ம போயிடலாம். அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா எப்படி போறது? அவங்களுக்கு நடுவுல ஓடி போயிடலாமா? வேற என்ன பண்ண முடியும்? மிஸ் டைரக்ஷன், இதுதான் இருக்கிறதுல சூப்பர் ஐடியா. இப்ப பாரு, பாத்தியா, அப்பா கிட்ட நீ அந்த மாதிரி கடைசியா பேசுனிய, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. இத்தனை வருஷமா நீ என்னை விட்டுட்டு போயிட்டு தான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு தெரியுமா, உனக்கு நீ மட்டும்தான் விட்டுட்டு போகாம இருந்த. கோழங்கிறது நீ இல்ல, நான் தான். அதெல்லாம் மறந்துரு. பழச பத்தி இனிமே பேச வேண்டாம். நான் இதெல்லாம் பண்ணதுக்காக நீ என்ன மன்னிச்சிரு. இனியாவது ஒன்னா இருக்கலாம்ல? போடா போலாம், சீக்கிரமா. கடவுளே, போச்சு. வா போலாம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போயிட்டே இரு அலெக்ஸ். போ போ போ. போ சீக்கிரம். என்னடா வந்துகிட்டே இருக்கானுங்க? அங்க போ. நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும், அப்பவே தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன கொஞ்சம் யோசிக்க விட. யோசிக்க என்ன இருக்கு? இங்க இருக்கிறதே ஒரு வழி தானே. நம்ம கதைலாம் முடிஞ்சது. என்னால இதுக்கு மேல முடியாதுடா. இது எல்லாமே ஓ தப்புதான். நீ மட்டும் லேட்டா வராம இருந்திருந்தனா நான் இங்க காலையிலேயே வந்திருப்பேன். இந்த பில்டிங் குள்ள காட்டியா கூடவே நான் இருந்திருப்பேன். நான் இங்க நிம்மதியா இருந்தேன். ஆனா நீ வந்து எல்லாத்தையுமே கெடுத்து தொலைச்சிட்ட. எப்பவும் பண்ணுவியா அதே மாதிரி. இத்தனை நாளா நான் சகிச்சுட்டாலும் இனிமேல் முடியாது. Hey, please. Hey, calm down. Chris. Hey. என்ன பாரு. என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்காத அப்படி பேசிட்டேன். என்ன நம்புறல்ல? ஓகே, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு.
என்னடா பண்றது? நீ தானே வரணும்னு ஆசைப்பட்ட? வா போலாம். I hope she's worth it. Okay, let's go. Five targets. The entrance to the studio is right behind them. Otis, when we get in there, 5 targets, 8 shots. That's plenty. Jesus Christ. Proteus, I'm done. I'm out. Move now. You're not listening to me. I don't know who's feeding the orders, but I don't like this. I don't feel I'm on the right side of good here. There's only one side now, Ashcroft, and I'm on it. So if you want to survive this nightmare, you move the fuck out of the way now. God. Oh, God. I don't think I can. Do you want me to do it for you? Just wait me in the end. Wait. Come on. This fucking dick's locked us out. லூ, உனக்கு ஒண்ணு இல்லையே, நீ மயங்கிட்ட. யா எனக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம சாலி கடிபட்டுட்டா. நாம அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுக்கப்புறம் நாம வந்து இங்க இருக்க எல்லாருமே நாம எல்லாமே முடிஞ்சிருச்சு காட்டியா. நீ இன்னும் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நோ லூ, ப்ளீஸ். நோ, நான் இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். சரியா தான் சொல்றான். நீ உள்ள போய் அவளை கண்டுபிடி போ. ஆனா நான் உன்னை இங்க விட்டுட்டு போக மாட்டேன். நீ அவளை கண்டுபிடிக்கலன்னா நம்ம எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? அந்த கதவு மூடி இருக்கு, அதை எப்படி தாண்டி போறது? இதை எடுத்துக்க. இதை எங்கிறதுல கொண்டு வந்த? அது முக்கியம் இல்ல, எடுத்துட்டு போ. இதுக்கப்புறமாவது நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லாத. இங்க இருந்து போ. கிறிஸ்டின், உன்னை இங்க என்னால விட்டுட்டு போக முடியாது. பரவாயில்லடா, போ. போய் அவளை காப்பாத்து. போ. இதுதானே வேணும். நீயே வச்சுக்க. உன் வேலை முடிஞ்சதுல. இங்க பாரு, நாம எதுக்கு தேவையில்லாம Fucking mentals. Right. Come get me, you fuckers.
you do all this? ஆமா, நான் தான் லிபரேட்டர், ஒரு ஹீரோ. என்ன ஹீரோவா? இந்த மொத்த உலகத்தையுமே நீ அழிச்சிருக்க. அதுக்கு காரணமா இருந்தது உங்க கவர்மெண்ட் தான். நம்பவே முடியலல்ல. இந்த பூமியில பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருந்தது. எல்லாரும் கூடவும் இந்த பூமியை ஷேர் பண்ணிக்க முடியாதுல்ல. அதனாலதான் இது நடக்க வேண்டி இருந்தது. யாருக்காக நீ ஒர்க் பண்ற? நோ, அதெல்லாம் நீ கேட்க கூடாது. அலெக்ஸ், அலெக்ஸ், உனக்கு ஒண்ணு இல்லையே? நீ இந்த இடத்துக்கு திரும்ப வந்திருக்க கூடாது. நான் உன்னை திரும்பவும் இழக்க மாட்டேன். நாம இங்கிருந்து போறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா சீக்கிரமா போய் ஆகணும். சீக்கிரமா வாங்க. சாலி, சீக்கிரம். இங்க இருந்து போயிடு. அட கடவுளே! எதுக்கு எங்களை எங்க கூட்டிட்டு வந்தீங்க? டிஜிட்டலா மாறதுக்கு முன்ன நம்ம கிட்ட இருக்கிற டேப் எல்லாத்தையும் பேஸ்மெண்ட்ல இருக்கிற வாட்டர்ல கொண்டு போய் வச்சோம். எதுக்கு இப்ப இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க? அது எல்லாத்தையும் அங்க வச்ச இடத்துல நான் மறந்தே போயிட்டேன். ஆமா, அது இன்னுமா ஒர்க் ஆகுது? அப்பா கடவுளே. ஓகே, எஸ். காட்டியா, இங்க கொஞ்சம் வரியா? நாம இங்க இருந்து வெளியே போயிடலாம். போச்சு, நம்ம கதை முடிஞ்சது. Come on. வேடிக்கை பார்க்காத காட்சியம். போ சீக்கிரம். என்னால இதை புடிச்சிட்டு இருக்க முடியாது. I love you.
எனக்கு நீ இப்ப தேவை. லோ நீங்க போங்க. என்னால வர முடியாது. எப்படி இருந்தாலும் இதை பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதனால நீ முதல்ல போ போ போ. நீங்க ரொம்ப நல்லவர்களோ. எனக்கு தெரியும். போ போய் சொல்லடா. Come on, come on, come on. இப்ப இந்த கதவுக்கு வெளியில அதுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை. I keep telling myself that I'm ready, but truthfully, கடந்த 28 வருஷமா உங்களுக்கு நியூஸை கொண்டு வந்து சேர்த்ததுல எனக்கு பெருமை இருக்கு. அதுக்கு நான் சந்தோஷமா படுறேன். வா, நேரம் இவ்வளவு வேகமா போகுது. ஒரு வகையில எல்லாமே சிரிப்புதான். ஒண்ணுல ஒண்ணுல மார்ட்டின், எப்படியாவது ஒருவேளை நீ இத பார்த்துட்டு இருந்தனா, I love you. நம்ம சீக்கிரமாக போனோம். ஓகே, நாம இதுக்கு மேலேயும் பிரியாம ஒன்னாதான் இருப்போம். காட்டியா? I love you. I love you so much. அலெக்ஸ், என்ன என்னாச்சு? உன் கையில ரத்தம் வருது. இது ஒண்ணு இல்ல, சாதாரண கீரல் தான். என்னால தனியா இருக்க முடியாது. அதுக்கு அவசியமே இல்லை. நான் இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சத்தியமா நான் போக மாட்டேன். ஐ லவ் யூ. புரிஞ்சதா? இது ஒண்ணும் முடிவு கிடையாது. கேட்டியா?
eyes they wanna see. You will be cursed if you're not free. God only knows what we will